வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல பாபா பாஸ்கர் அவங்க செஞ்ச ஓரியோ புளி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை மினி சாக்லேட் லாவா கேக்குன்னு சொல்லுவோம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஓரியோ பிஸ்கட் 10 ரூபாய் பாக்கெட் 2 எடுத்திருக்கேன், டெய்ரி மில்க் சாக்லேட் 2 எடுத்திருக்கேன், பால் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்கட்டை பாதி பாதியாக உடைச்சி போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணணும். அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டை போடணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணணும். இப்போ இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருந்ததுன்னா நல்லா வரும். டெய்ரி மில்க் ஓரளவு சுமாராக தான் வரும். நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே சாக்லேட்டை வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஃப்ரீசரில் வச்சாதான் இந்த லிக்விட் சாக்லேட் நம்மளுக்கு ஓரளவு கட்டியாக கிடைக்கும். அவ்வளோதான், இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டில் மில்க் ஆட் பண்ணி ஓரியோ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இந்த பேட்டர் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தின்னாக இருந்ததுன்னா பணியாரம் சரியாக வராது. அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழி பணியாரம் கல்லை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நெய் தடவி வச்சுருக்கேன். எல்லா குழிலையும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும். ஏன்னா இது நல்லா பொங்கி மேலே வரும், அதனால் அரை குழி மட்டும் சேர்த்துனா போதும். இது மாதிரி எல்லா குழிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சென்டரில் சேர்த்துக்கணும். நான் ரொம்பவே கம்மியான அளவு தான் சாக்லேட் சேர்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சாக்லேட் மெல்ட் ஆகி மேலே வந்துருச்சு. நீங்கள் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இந்த சாக்லேட்டை நம்ம கைட்ட தான் எடுத்து வைக்க முடியும், ஸ்பூன்லலாம் எடுத்து வைக்க முடியாது. ஃபுல்லாக ஸ்பூன்லேயே ஒட்டிக்கும். கையிலையுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் எடுத்து வைக்கணும். இதான் ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும். இது மாதிரி எல்லா குழிலையும் வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீசரில் வச்சது தான், ஆனால் பாருங்கள் வெளியே எடுத்தோடனே மெல்ட் ஆகுது சாக்லேட்டு. இதே டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்னா இந்த மாதிரி ஆகாது. இந்த லாவா கேக்கோட ஸ்பெஷலே நம்ம இதுக்குள்ளே வைக்கிற சாக்லேட்டு தான். அதை நம்ம கட் பண்ணும் போது நல்லா மெல்ட் ஆகி வெளியே வரும். இப்போ எல்லா குழிலையும் வச்சாச்சு. இப்போ இந்த சாக்லேட் மேலே நம்ம மாவு சேர்த்து அதை மூடிடலாம். 2 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். 7 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்ம மாவு அளவாக ஊற்றுனதுனால மேலே வரைக்கும் பொங்கி வரல, கரெக்டாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். நம்ம நெய் க்ரீஸ் பண்ணனால அடியிலலாம் எதுவுமே ஒட்டாது. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஓரியோ புளி பணியாரம் சாக்லேட் லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் சாக்லேட் கம்மியாக தான் வச்சேன், அதனால கொஞ்சமாக தான் சாக்லேட் இருக்கும். பாருங்கள் சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு.
நம்ம நிறைய சாக்லேட் வச்சோம்னா அது நல்லா மெல்ட் ஆகி வெளியே வரும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.